அது சீமானுக்கு தான். அப்ப எவ்வளவு பெரிய செட்பேக். இல்ல இந்த வழக்கை வாபஸ் பண்ணணும், தள்ளுபடி செய்யணும்னு கேட்டாரு. அதெல்லாம் முடிய சட்டத்தில் நீ இது பாலியல் வழக்கு, அதனால படுக்க இடம் கொடுத்தாங்க சார் படுப்பா. இதெல்லாம் அப்படிதான் சார். புகார் கொடுத்து நீ ஏன் வாபஸ் வாங்கின? அது சரி, நீ புகார் கொடுத்து வாபஸ் அது கலைஞர் இல்லையா, சம்சாரம் மின்சாரம் தும்சாரம் அதெல்லாம் அரசியல் கட்சியோட இல்லைண்டா. அவர் 3 பொண்டாட்டி இல்லையா? கனிம வள கொள்ளை நடக்குதுன்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை சாவடிச்சிட்டாங்க. இந்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி, காமராஜ் ஆட்சி சார். என்ன சொல்றேன், காமராஜ் ஆட்சி சார். நான் என்ன கேட்குறேன், பொன்முடி இல்லைன்னா தமிழ்நாடு அழிஞ்சு போயிருமா? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் சுபியான் அவர்கள் சந்திப்பார். வணக்கம் சார். குட்டிக்கண்ணன் சார், சொல்லுங்க சார். என்ன சார், தமிழக அரசியல பரபரப்பாக இருக்கு. தமிழக அதிமுகவும் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி. ஆனால் ஆளுகின்ற திமுக அரசு என்கின்ற ஸ்டாலின் அரசும் பரபரப்பாக இருக்குது. ஜெயலலிதா பிறந்தநாளை அன்னைக்கு முதல்வர் மருத்துவம்ன்ட்டு ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே அம்மா மருத்துவம் இருந்தது, அதுவும் ஓடிட்டு இருக்கு மருந்து கடை. இவர் என்ன புதுசாக எதுவும்ன்ட்டு பெரிய லெவலில் இதுன்னு ஏன் அப்பான்ட்டு வைக்கல? ஏன்னா பசங்கள்லாம் மாணவர்கள்லாம் அப்பா அப்பான்றாங்க, அப்பா செயலின்றாரு. அப்புறம் இன்னொருத்தர் யூஎஸ்ஏ அப்பான்னு சொல்றது நம்ம சீமான் தான் சொல்லுவார். அப்பா கோயம்புத்தூர் பாஷா அப்பா சார். அதெல்லாம் இல்லை சார், அம்மா இருக்காங்க, புரட்சி தலைவர். இப்போ அப்பா அண்ணன் 2 பேரும் உருவாகியிருக்காங்க சார். அவங்களாம் சொல்லிக்கிறாங்க அப்பா. எங்கு நான் சென்றாலும் மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி என்னை அப்பா என்று உள்ளன்போடு. யார? ஸ்டாலின். சரி, அதே மாதிரி இப்போ உதயநிதி அவர் அண்ணன் அழைக்கிறாங்களாம். சரி, இவங்களாம் சொல்லிக்கிட்டே போவானா? சரி சார், அது விடுங்க சார். நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்கான செய்திக்கு பேசுவோம். ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி தெரியும், தனித்து போட்டிடுவோன்ட்டு சொன்னாங்க. இன்னைக்கு ஒருத்தராக வெளியே போயிட்டே இருக்காங்க. இப்போ உட்காந்துட்டு போது கூட சேலத்துலேருந்து ஒரு நிர்வாகி வெளியேறிட்டார், முக்கியமான நிர்வாகி. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. நாம் தமிழர் கட்சி வளர்ந்தது ஒரு பெரிய வாயால் வடை சுடுற மாதிரி. நாம் தமிழர் வடை சுடுறது எல்லா அரசியல் கட்சியும் வடை சுடுவாங்க. மோடி மட்டும் இல்லை, சீமான் மட்டும் இல்லை, கருணாநிதி மட்டும் இல்லை, எல்லாரும் வடை சுடுவாங்க. எல்லா அரசியல்வாதி சில நேரங்களுக்கு சொல்கிறது ரைட். ஆனால் அந்த விஷயத்தில் ரொம்ப ஓவராக போயிட்டார் அப்படி தான் நினைக்கிறேன். யாரா நம்ம சீமான அவருக்கு இப்போ செட்பேக் என்னென்னா, அந்த பொம்பளை விவகாரம் விஜயலட்சுமி விவகாரத்தில் கோர்ட்டு பெரிய கொட்டை போட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு பெரிய அட்ராசிட்டி, ஒரு அப்யூஸ், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு. நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் வழக்க போட்டாச்சு, நடந்ததில் நீ வெளியேற்ற முடியாதுன்னு சொல்லி கடும் கண்டனத்தை நீதிமன்றம் யாருக்கு தெரிவிச்சிருக்கு? அது சீமானுக்கு தான். அப்போ எவ்வளோ பெரிய செட்பேக். இல்லை இந்த வழக்கை வாபஸ் பண்ணணும், தள்ளுபடி செய்யணும்னு கேட்டார். அதெல்லாம் முடிய சட்டத்தில் நீ இது பாலியல் வழக்கு, அதனால் வாபஸ் அவங்க புகார் கொடுத்தாலும் அதெல்லாம் முடிய நடத்த போகிறாங்க. இதில் எங்கே கேவலம் வந்திருக்கு தெரியுமா சீமானுக்கு? விஜயலட்சுமி அவர் திருமணம் செய்து திருமணத்திற்கு பின்பு அவர் பிரிந்திருந்தால் சட்டப்படியான விவகாரத்தை வாங்கி அதற்கு பிறகு அந்த 2வது மனைவி யார், அந்த அம்மா பேர் என்னது, கயல்விழியை கல்யாணம் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. இது இல்லீகல், அதாவது என்ன சொல்கிறது, அதாவது தவறான இல்லெஜிட்டிமேட் கனெக்டட் வித் ஒரு லேடி. ஸோ அப்போ ஒரு சினிமாவில் இது சகஜம்தான். ஒரு பெண் அல்ல, 2 பெண் அல்ல. அப்போ இப்படியெல்லாம் ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருந்து, ஒரு பெண் அல்ல, ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு வெளிநாட்டுடைய லண்டனில் உள்ள ஒரு பெண்ணுண்டு ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வருது. அந்த அம்மாவே பேசுகிறாங்க. இப்படி பல பெண்களோடு பல விஷயத்தில் ஒரு தொடர்புடைய ஒருவர் எப்படி தமிழ் மக்கள். சார் நான் சீமான் மாத்திரம் இது தப்பு இல்லை சார். நம்ம மற்றவங்கள பேச முடியாது சார், எல்லாத்தையும் பேச முடியாது. நான் ஆதாரம் இல்லாமல் படுக்க இடம் கொடுத்தாங்க சார் படுப்பா. இதெல்லாம் அப்படிதான் சார். விஜயலட்சுமி அப்படிதான் சார். சார் அதை விடுங்க சார். ஆமாம் சார். இல்லை இப்போ விஜயலட்சுமி வச்சு இது பண்ணுறாங்களா? அன்னைக்கு நீ இடம் கொடு சார், ஊசி கொடுத்தாதான் சார் இது போவோம். அது சரி, அது சீமான் மாத்திரம் இது தப்பு இல்லை சார்.
2 பேருமே அதாவது உடல் உறவு என்பது உடல் ரீதியாக இணைகின்ற போது 2 பேருக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆணுக்கும் சம்பந்தம், பெண்ணுக்கும் சம்பந்தம். ஃபோர்ஸபிள்னா உன்னை என்ன பாலியல் பலாத்காரமா பண்ணாரு. இப்போ என்னன்னா இப்போ அவங்க இப்போ கோர்ட்டில் ஏன் கேஸ் போட்டாங்க, அந்த கேஸ் கோர்ட்டு சொல்லுது பாருங்க. இப்போ அது சீமான் தண்டிக்கப்படலாம், ஹி மே பி பனிஷ் ஆர் நாட், அது வேற விவகாரம். அவருக்கு ஒருவேளை தண்டிக்கப்படலாம். ஆனால் ஒரு அரசியல் தலைவனுக்கு இப்போ பொதுவாக ஒரு இல்ல இந்த விஜயலட்சுமி பின்னாடி இருக்கு யாரு சார்? அப்படி எல்லாம் பேச முடியாது. யாராவும் இருக்கு இல்ல, அப்படி கிடையாது. இதெல்லாம் பேசிக்காது. அப்படி கிடையாது. யாராவும் இருக்கு. இது இல்ல 2011 இருந்து இது இப்ப இது அவரை இது பண்ணோம், டார்கெட் பண்ணோம், இது பண்ணோன்ட்டு நீ முடிவு பண்ணிட்டு இல்ல. விஜயலட்சுமி இன்னைக்கு 2021 தான் சார் திமுக வந்திருக்கு. அந்த அம்மா 10 வருஷமா பேசிக்கிட்டு. ஆமா சார், இல்ல புகார் கொடுத்து ஏன் வாபஸ் வாங்கின? அது சரி, நீ புகார் கொடுத்து வாபஸ், அது சீமான் மேல அது தப்பு சார். அவர் அதோடு விட்டாரு, அதை அப்படியே இது பண்ணியிருக்கணும். சரி, நீ நான் என்ன கேட்குறேன், தவறு செஞ்சிட்ட வயசுல, ரைட்டு. அந்த தவறு நீ சரி பண்ணியிருந்தியா? சரி பண்ணியிருக்கலாம்ல. நாம் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவனாக போகிறோம். லட்சம் 30 லட்சம் பேர் உனக்கு ஓட்டு போடுறான், 8% வாக்களை பெறுறான். அப்போ இளைஞர்களுக்கு நீ என்ன வழிகாட்ட போகிறா? அப்போ தவறான மாடன்னா அந்த அம்மா கையில் காலை விழுந்து செட்டில் பண்ணி அதை வெளியே வராமல் முடிச்சிருக்கணுமா இல்லையா? எது விஜயலட்சுமி மேட்டர்? அதாவது இவங்க மட்டும்தான் செஞ்சிருக்காங்களா, வேற கட்சியில யாரும் செய்யலையா? எந்த கட்சி தலைவர் யாரும் செய்யலையா? பால்டால் பாபு இல்லையா? இல்ல நான் என்ன கேக்குறேன், இல்ல அண்ணாமலை சொன்னான பால்டால் பாபு நோட்டீஸ் ஓட்டு, அது யார் சார்? அது நாம என்ன சொல்றோம் இப்போ இல்ல அது யாரு? இல்ல நான் என்ன சொல்றோம், சீமானுடைய இப்போ மற்றவங்க நான் முதலே பேசும்போது சொன்னேன், தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். அதில் பாஜகவும் தப்பாது, காங்கிரஸும் தப்பாது, அதிமுகவும் தப்பாது, திமுகவும் தப்பாது, நாம் தமிழன் தப்பு. சார் இன்னொன்று சார், இது வரைக்கும் அதாவது கோர்ட்டு சொன்ன ஒரு உத்தரவு, இங்கே கார் ரேஸ் நடத்தினாங்க, தமிழக அரசு 240 கோடி ரூபாய் செலவு பண்ணுச்சு. இருங்க சார், நான் சொல்றேன், அந்த காசு கவர்மெண்ட் செலவு இல்லை, இன்னொருத்தர் கேசுப்பட்ட அந்த தனியார் நிறுவனம் தான் கட்டணும்ட்டு சொல்லிட்டாங்க. அந்த கார் ரேஸ் நடத்துறதுக்கு யார் சார் காரணம்? அதுக்கு அம்பாசிடர் யார் சார் இருந்தாங்க? இல்ல இழுச்சி வாங்கினா எதுக்காலம் பேசுவீங்களா சார்? அதாவது கற்பனைக்கு உள்ள விவகாரத்தை நம்ம பேச முடியும், அப்படி கிடையாது. அதாவது இல்ல இது நான் என்ன கேட்குறேன், நான் மிஸ்டர் குட்டிக்கண்ணன், பல பேர் பணம் வருகின்ற போது இந்த மாதிரியான சல்பா ஆசாபாசங்கள் வரும். அவர்கள் தொடர்பில் இருப்பார்கள் திரைப்பட நடிகளோடு. கலைஞர் இல்லையா, சம்சாரம் மின்சாரம் துன்சாரம், அதெல்லாம் அரசியல் கட்சியில இல்ல. அவர் 3 பொண்டாட்டி இல்லையா? அதெல்லாம் நீங்க இல்லீகலா எப்படி என்று சொல்லணும். இல்ல அதெல்லாம் பேசக்கூடாது. முதல் 2வது பொண்டாட்டி இருக்கிறப்ப தாராமல் கட்டலையா? நான் அவர் யோகியுமா, கருணாநிதி யோகியுமா, இல்ல ஸ்டாலின் யோகியுமா? நம்ம அந்த விஷயத்தை பேச வேணாம். நம்ம இப்ப பேச அவர் பெண் விஷயத்துல வீக்கு தானே, உதயநிதி வீக்கு தானே. அந்த விஷயத்தை நம்ம பேச, இதுக்கு டாபிக் சம்பந்தம் இல்லை. டாபிக் என்னன்னா, மொத்த பேரை குப்பான்றேன் சார். ஒரு தமிழ் தேசிய தலைவராக நாம சீமானையும் பேசல. இப்ப இந்த வழக்கு வந்ததுனால நேற்று இப்போ காளியம்மா போயிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள், இப்போ இன்னைக்கு நத்தம் விஸ்வநாதன் ஒரு சகோதரர் கட்சி விட்டு வெளியே போறாரு, போகல. அப்புறம் இன்னைக்கு போக போறாரு, அவர் போயிடுவாருன்னு வைங்களேன், போறாரோ இல்லையோ, இப்போ நான் அமைதியா இருக்கேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ காளியம்மாள் கூட ஒரு இடத்துல கூட, இப்போ நம்ம சீமானை பற்றி விஜயலட்சுமியோ காளியம்மாளோ ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்படி ஒரு நல்லா போய்கிட்டு இருந்த கட்சியை, எந்த கட்சியை துடிப்பான ஒரு தமிழ் தேசியவாக பேசக்கூடிய சீமானே அந்த கட்சியினுடைய அழிவுக்கும் காரணமாக இருந்துருவாரோ? அது ஆமாம், அப்படிதான் நினைக்க தோன்றுது. ஏன்னா அவர் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு பெரிய லெவலில் பதவி கொடுக்கல சார். அவர் என்ன, அதாவது இந்த சில ஆடியோக்கள் வெளியாகுது பார்த்தீங்களா, அந்த ஆடியோக்கள்லேயே கூட அவர் தன்னை மறந்து பேசுகிறார். ரொம்ப மோசமான வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணுறார், ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறார். அந்த ஆடியோக்கள் எப்படி வெளியே வருது, என்ன கணக்குன்னு தெரியல. ஒரு தலைவருக்குரிய ஒரு லட்சணத்தில் இல்லை. நான் என்ன சொல்கிறோம்னா, ராஜாஜியுடைய அரசியலை, பேரறிஞர் அண்ணாவுடைய அரசியல், அவங்கெல்லாம் எல்லாரும் குறை இருந்துச்சு. பக்தவச்சலத்துடைய அரசியலை, பெருந்தலைவர் காமராஜருடைய அரசியலை, ராமசாமி ராஜாவுடைய அரசியலை, ஆக இப்படி ஒரு மாபெரும் தலைவர்கள் வாழ்ந்த மண். ஒவ்வொருத்தரும் குறைகள் இருந்தது. டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியலை நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன அரசியல் நடக்குது?
தனிப்பட்ட தாக்குதல்களும் தனிப்பட்ட விவகாரம் தான் போயிட்டு. ஆமா, தேசத்தை குறித்து யாருக்குமான எந்த புரிதலும் இல்லை. நீ பாருங்க, டயர்னைக்கு ஊந்து போற எப்படின்ட்டு இப்போ வா வா சவால் விடுறது என்ன சார் இது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் ஒரு தொலைக்காட்சியிலிருந்து முக்கியமாக பேசுறேன். மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆமா, மக்களுடைய அடிப்படை தேவைகள், விலைவாசி பிரச்சனைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, விளிம்பு நிலை மக்களுக்கான விவகாரம், ஆக சாலை வசதிகள், குடிதண்ணீர். அது யார் பேசுறது? அது யார் பேசணும்? நான் சொல்லி முடிச்சிடறேன். சொல்லுங்க, அது யார் பேசணும்? பேசுவதற்கு கோடிக்கணக்கான விஷயங்கள் எக்ஸிஸ்டிங் கிரைசிஸ் கோயிங் ஆன், மலை போல் குவிந்திருக்கிறது. ஆமா சார், அது யார் பேசணும்னு கேட்கிறேன். ஊடகங்கள். அந்த ஊடகம் எந்த நிலைமையில இருக்கு? ஆனா ஊடகங்கள்ல இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? இப்ப சீமான் விவகாரம் இருக்குல்ல, இல்ல காளியம்மாள் விவகாரத்தை நம்ம ஏன் பேசணும்? நமக்கு என்ன தேவை? நான் கேட்கிற பதில் சொல்லுங்க. இப்ப நாம மக்கள் விரும்புறாங்க. தலைப்பை பாருங்க, காளியம்மாள் வெளியேறியதால் சீமானுக்கு பாதிப்பா? நம்ம ஒரு செய்தியை, அதாவது அது ஒரு செய்தியே சொல்லலாம், அதை வச்சு பெரிய விவாதம் நடத்துறோம். அப்போ அந்த விவாதம் நடத்தலாம். ஆனால் அதே மாதிரி ஊழல் நடந்திருக்க, பல இடங்கள்ல ரோடு போட்டு 3 நாள்ல பேர்ந்து போயிருது. அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆகுறது? நேற்று பார்த்தீங்கன்னா 400 ரூபா வாங்குற டீச்சர்ஸுக்கு சம்பளம் இல்லை. மருத்துவர்கள் நேற்றுக்கு முந்தானத்து போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டம், போலீஸ் துறையினுடைய ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கிறது, விவசாயிகள் போராட்டம். போலீஸ் சொன்னதுன்னா இந்த தமிழக போலீஸ் கரெக்டா செயல்படுதா? அதைத்தான் சொல்ல வரேன். இல்ல சார், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சார், இந்த சீமான் மிஷின் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வருன்னு சீமானுக்கு சவால் விடுறாரு சார். நேற்று மாலை நான் வீட்டில் இருக்கேன். தமிழ்நாட்டில் உச்சபட்ச ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய உச்சபட்ச அதிகாரி எனக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாரு, ரொம்ப ஆச்சரியமான தகவல். என்ன சொல்கிறாருன்னா, 90க்கும் மேற்பட்ட ரெக்கார்டு இருக்கான். ஞானசேகரன் இருக்கான்ல, அண்ணா யூனிவர்சிட்டியில், ஆமாம், இவனுடைய கான்டாக்ட் 90க்கும் மேற்பட்ட பேச்சுக்களா என்னவோ சொன்னார். 97 சொன்னார். மறந்து இவ்வளோ வேலை நடந்திருக்குன்னா அது பொறுத்து ஒன்றுமே வரலையே. அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொம்பளை பிள்ளை வந்து பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டால அந்த செய்தி அப்படியே மறைஞ்சு போச்சே. ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்குகளை பத்தி யாரும் பேசலையே. கள்ளக்குறிச்சி அப்படியே போச்சு, கள்ளக்குறிச்சி அப்படியே போச்சே, மரக்கான அப்படியே போச்சே. ஆமா, அண்ணா நகர் 13 வயசு புள்ள. அது இல்ல, அந்த கேஸ் எப்படி சூமோட்டா கேஸா எடுத்து உயர்நீதிமன்றம், ஆனா இல்ல சார் இருங்க, சிபிஐக்கு விசாரணைக்கு விட்டா இங்க இருந்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு நாங்களே விசாரிக்க, இப்படி ஒரு அரசா? நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் மக்களுக்கு ரசிக்காது. ஆனா சீமானும் விஜயலட்சுமி ரசிக்கும். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், ஒரு உதாரணத்துக்கு அதை தலைப்பா போட்டு பிரபலமாக ஆக்குறாங்கன்னு வைங்களேன், அதை மக்கள் பார்க்குறான், சீமான் என்னப்பா. ஆனால் ஒரு விளிம்பு நிலை மக்கள், இந்தியா ஒரு உசிலம்பட்டியிலையோ அல்லது நாகர்கோவில் தாண்டியோ அல்லது நீங்கள் சும்மா கோயம்புத்தூரில் ஒரு சாதாரண பிள்ளைகளை அதெல்லாம் பெருசாக மக்கள் கவலைப்படலை. இந்த நிகழ்ச்சி, இந்த மாதிரியான பாலியல் பலாத்காரம், பள்ளியில் குழந்தைகளை கண்ணீர் வந்துட்டு, குழந்தைகளை கண்டாலே எனக்கு ஒரு தகப்பனா முத்தமிடுவேன். எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, எடுத்து டெய்லி வருது சார். பிள்ளைகளை போய் பார்த்து, ஒரு புள்ள 13 வயசு பிள்ளைய 3 மிருகங்கள், கிருஷ்ணகிரியா தர்மபுரியா நீங்கள் கூட நீங்கள் சொன்னீங்க, கிருஷ்ணகிரி, 3 மிருகங்கள் வருஷ கணக்கில் மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த புள்ள ஸ்கூலுக்கே வரல. அதேதான் கோயம்புத்தூர்லயே அப்படிதான் நடந்தது. கோயம்புத்தூர்ல எப்படி? கோயம்புத்தூர்ல ஆமா, அதுவும் 17 வயசு பொண்ணு, அதுவும் இதுதான். இதெல்லாம் வந்து நமக்கு பொறுப்பு இல்லையா? அந்த இடத்துல ஓம் பேத்தி இல்லையா, உன்னுடைய மகன் பிள்ளை இல்லையா, ஓம் பிள்ளை இல்லையா? ஏன் இதெல்லாம் மக்களை அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடாது? அந்த என்ன கேட்குறேன், சீமானுடைய விவகாரத்தை மட்டும் பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல. தமிழ்நாட்டில் உள்ள தொலைக்காட்சிகள் ஏன் ஆளுங்கட்சியினுடைய ஊடகம் மாற்றிட்டீங்களா? நீங்கள் சீமான ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிறதால அவருக்கு எதிரான செய்திகளை சீமானையும் பேசுங்கள், நாமளும் பேசுகிறோம், நானே பேசியிருக்கேன், ஒரு தலைவன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதையும் தாண்டி சமூகத்தில் இவ்வளவு கேவலங்கள் இருக்குது. அண்ணா ஓப்பன் டிஸ்க்ளோசர் ஏன் இல்லை சார்? சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் எவ்வளோ பெரிய அநியாயம், மிக முக்கிய போலீஸ் துறை சொல்லுது. ஒன்று சார், இங்கே புகார் சொல்கிறவங்கள குற்றவாளியை ஆக்குறாங்க சார், புகாருக்கு கொடுத்தவங்கள குற்றவாளி ஆக்குறாங்க. 1 வேங்கவயல், 2வது கள்ளக்குறிச்சி, அந்த ஸ்கூலு பொண்ணுடைய அம்மாவை குற்றவாளி ஆக்குறாங்க சார். எப்படி சார் இது பண்றோம்? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்படிதான் நடக்கும். நான் என்ன சொல்றேன், ஊடக தர்மம் என்றால் சீமானையும் பேசுங்கள். சீமான் ஒரு நாள் தான் பேசணும்,
ஆனால் 364 பேசுவதற்கு ஒரே நாள் சீமான 364 நாட்கள் பேசுவதற்கு தமிழ்நாடு அரசு ஆளும் அரசின் மீது அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறது, சமூக பிரச்சனைகள் இருக்கிறது, தலித் விளிம்பு நிலை மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறது, சாதி தீண்டாமைகள் இருக்கிறது, ஆதிக்கம் இருக்கிறது, கல்வித்துறை பிரச்சனை இருக்கிறது, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் மத்திய நிதி வழங்குவதில் 2 பேர் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறது, சென்னையுடைய ஃபேக்கல்ட்டி பிரச்சனைகள் இருக்கிறது, குடிநீர் பிரச்சனை இருக்கிறது, மழைநீர் வடிகால் இருக்குது, கோடான கோடி பிரச்சனைகள் மலை போல் தொங்கி இருக்கிற போது இது குறித்தெல்லாம் பேசாத ஊடகங்கள் அவர் கூட்டணி வைப்பாரா? இப்போ நான் என்ன கேட்குறேன், அவர் கூட்டணி வச்சானா கூட்டணி வைக்கட்டா உனக்கு என்ன? இன்னும் 15 மாதம் இருக்கா எலெக்ஷனுக்கு? இன்னைக்கு ஏன் ஆரம்பிச்சிட்டா? எல்லாம் திசை திருப்பல் தான், எல்லாம் திசை திருப்பல். நீங்க இல்ல தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த அராஜகம் எல்லாத்தையும் இது வந்து திசை திருப்பணும். என்ன தேவை? நீ அடுத்த மார்ச்சில் மே மாதம் எலெக்ஷன் நடக்க போகுது 2026. ஜனவரி பிப்ரவரி கூட கூட்டணி உருவாகாமல் இருக்கும். நல்லா கவனிங்க, அது நடக்க போகுது. that will happen. But what I say, please register my comments. இது வந்து லாங் டைம் ப்ராசஸ். இன்னும் 13 மாதம் 13 மாதம் வரைக்கும் போகும். யார் கூட்டணி இல்லை, இவர் அவரை சந்தித்தார், அதை அன்னைக்கு பேசிக்கிடலாம். இன்னைக்கு என்ன தேவை? 2025 ஜனவரியிலே கூட்டணி அமைக்கிறாரா? அவர் திருமாவளவன் அவரோடு வெளியேறுவாரா? இவர் அவரோடு வெளியேறுவாரா? இதெல்லாம் பேசலாம், பேசித்தான் ஆகணும். இல்ல ஊடகங்கள் அப்படிதான் பேசும். ஆனால் அது ஒரு 20% பேசுங்க, 60% மக்கள் பிரச்சனையே பேசுங்க. பேச மாட்டோம். மக்கள் பிரச்சனை எத்தனை % பேசுறாங்க? இல்ல நாங்க பேச மாட்டோம் சார், நாங்க பேச மாட்டோம். இல்ல அது பேசி எங்களுக்கு என்ன சார் வரப்போகுது? அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை ஒரு இல்ல எனக்கு என்ன சார், எங்களுக்கு என்ன சார் வரப்போகுது? எங்க நிறுவனத்துக்கு என்ன சார் வரப்போகுது? எங்க சேட்டலைட் சேனலுக்கு என்ன சார் வரப்போகுது? எதனா வருமானம் வரப்போதா? ஏதாவது இருக்க போதா? எங்களுக்கு பின்னாடி கோடி கோடியாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க சார். நாங்கள் அதுதான் சார் பார்ப்போம். நான் என்ன சமுதாயத்துக்கோசமா ஊருக்கு நான் சேனல் நடத்தியிருக்கேன். நாங்கள் சம்பாதித்து தான் சார் பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் நான் சொல்கிறதுக்கு சொல்லுங்கள் சார். நான் சொல்கிறேன் எப்படி சார் நான் பேசுவேன்? அடுத்து சொல்கிறேன். இவ்வளோ சொல்லிட்டேன்னா அடுத்து சொல்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, திருச்சி வரைக்கும் கனிம வளங்கள் கொள்ள. இது ஏன் பேசணும்? ஒரு நிமிஷம். சேலம் ஏன் பேசணும்? மிகப்பெரிய நில அதிர்ச்சியும் இயற்கை. கிருஷ்ணகிரி சார், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி இருந்து நிறைய இதுக்கு போகுது. ஒசூர், அதான் கர்நாடகா போகுது. எத்தனை வண்டி, பெரிய பெரிய டாரஸ் வண்டிகள். அதே மாதிரி திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றுல இருந்து கனிம வள கொள்ளை நடக்குதுன்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை சாவடிச்சிட்டாங்க, ஜாபர் அலி. அதைத்தான் சொல்கிறேன். புதுக்கோட்டையில் அதே மாதிரி இப்போ திருநெல்வேலியே ஒருத்தரை இது பண்ணாங்க. அது நிறைய போகுது. திருநெல்வேலியே இதாச்சு, செய்திகள் வர்றதில்லை. புதுக்கோட்டை ஜாஃபர் அலியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதை பற்றி பேச்சு இல்லை. இப்போ பக்கத்தில் நடந்த விஷயமே சொல்கிறானே, அண்ணா நகரில் இந்த பொம்பளை புள்ள விவகாரத்தை, சென்னை அண்ணா நகர், அண்ணா யூனிவர்சிட்டியில் விவகாரம். சரி, அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படி இவள் நடந்தது இல்லை. சரி, இல்லை இவள் நடந்தது இல்லை. அங்கே முதல்வரோ துணை முதல்வரோ அங்கே போய் பார்த்தாங்களா? கள்ளக்குறி சார், எங்கே பார்த்தாலும் போகிற இல்லை, இங்கே போய் பார்த்தீங்களா? இதுவே ஜெயலலிதா ஆட்சியும் போது குயின் மேரிஸ் காலேஜே தலைமைச் செயலகமாக மாற்றப்படும் சொன்ன ஒன்று அந்த ஸ்டூடெண்ட்டு மாணவிகள் போராட்டம் நடந்தது, கேட்டு பிடிச்சி. அன்னைக்கு போய் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் போய் நிற்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்து என்னை காப்பாற்றுவோன்ட்டு. அதுக்கு போக தெரிஞ்சதில்லை. அரசு ஊழியர்கள் போராட்டம் செய்கிறப்ப உங்களுக்கு இது செய்கிற அன்னைக்கு போக தெரிஞ்சதில்லை. மருத்துவ டாக்டருக்கு போராட்டப்ப அதுக்கு போக தெரிஞ்சதில்லை. உங்களுக்கு பழைய பென்ஷன் கொடுக்குறோம், இதெல்லாம் கொடுக்குறோன்ட்டு சொன்ன இல்லை. இன்றைக்கி என்ன ஆச்சு? எங்கே போன? 4 வருஷம் ஆச்சுல, என்ன ஆச்சு? அதாவது வருஷத்துக்கு பள்ளி கல்வித்துறைக்கு 48,000 கோடி ஒதுக்குற மத்திய அரசு 2,152 கோடி தரலன்னா குடியா முழுகி போயிடும். அந்த 48,000 கோடி எங்கே சார் போச்சு? தெரியல. கேட்குற பட்ஜெட்டில் ஒதுக்குறல்ல 44,000 கோடி, 48,000 கோடி சார், 48,000 கோடி அது எங்கே போச்சு? மத்திய அரசு 2,152 சார். எந்த ஒரு ஸ்கீமுக்கு போனாதான் சார் கொடுப்பான், ஸ்கீமுக்கு போகாது ஏதாவது கொடுப்பாங்களா? ஆனால்
தேவையற்ற நடைமுறைகள் மட்டும் பேசப்பட்டு அது செய்திகளாக போவது மனித சமூகத்துக்கு செய்கிற பெரிய துரோகம். சார் இப்ப ஆளுகின்ற எதிர்க்கட்சி சரியா இருக்கா? அதிமுக சரியா இருக்கா சொல்லுங்க. எந்த எதிர்க்கட்சியும் சரியா இல்லையே. சரியா இல்லையே. இதுன்ட்டு இவ்வளோ இது இருக்கு. இது சார் எனக்கு இன்னும் சந்தேகம், எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் எதுவும் மறைமுக ஒப்பந்தம் இருக்கு சார். சார் கொடநாட்டு வழக்கு என்ன சார் ஆச்சு? ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லை. அதான் நான் வந்தவொன்னே ஆட்சிக்கு வந்தோடனே சொன்னாரு கொடநாடு வழக்கு எடுத்து 3 மாசத்துல 5 வருஷம் ஆச்சு. அப்புறமா அமைச்சர்கள் இதுல நான் இது பண்ணுவேன். என்ன ஆச்சு? ஒண்ணுமே இல்லை. அரசாங்கமே இல்லை. அரசாங்கம் இல்லாம 2 பியூன் உட்காந்து எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அனுப்ப வேண்டியது சிபிசிஐ உங்ககிட்ட தான் இது இருக்குல்ல. நான் பழைய ஸ்கூலுக்கு போயிருக்கேன். இந்த மே மாதம்லாம் ஸ்கூலுக்கு போய் பாருங்கள், பள்ளிக்கூடம் மூடி இருக்கும், எக்ஸாம் முடிச்சு எல்லாம் போயிடுவாங்க. 2 பேரும் என்ன உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பான். ஸ்கூல் லீவ் தானே. அப்போ அது செயல்பாட்டில் இல்லை. வாட்ச்மேன் இருப்பான், வணக்கம் சார் ஸ்கூல் திறந்தோ கேட்டுக்கிடுங்கண்ணா. அந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. அந்த பேருக்கு 3 பேர் உட்காந்துட்ருக்கான். ஊழல் குற்றச்சாட்டில் ஒரு தார்மீக ஆள் என்ன செய்யணும்? செந்தில் பாலாஜிக்கு பதவி கொடுக்கக்கூடாது. அதுக்கு கூட்டு வச்சிருக்குது இல்லை. பொன்முடிக்கு அரியலூரில் சாஸ்திரி அவர்களுக்கு சம்மந்தமே இல்லை. 64 ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தோன்னு ஆமாம் ரிசைன் பண்ணாங்க. அவன் தலைவர். அது தலைவர் சார். இது இந்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி, காமராஜ் ஆட்சி சார். என்ன சொல்றேன்? காமராஜ் ஆட்சி. நான் என்ன கேட்குறேன், பொன்முடி இல்லைன்னா தமிழ்நாடு அழிஞ்சு போயிருமா? அப்போ பேச்சு இந்த பொன்முடி, நான் ஓப்பனாக சொல்கிறேன், துரைமுருகன்லாம் கேவலமான பேச்சாளர். உனக்கு 1000 உன் அம்மைக்கு 1000 ஓசியில் போறீங்களடா. இந்த மாதிரி தலித்துகளை கேவலமாக பேசுகிறானு சார். இவனெல்லாம் ஒரு தலைவர்களாக திமுக ரொம்ப செந்தில் பாலாஜியை தூக்கி வீசு, கட்சியை பணியை பார்த்துக்க. உனக்கு மினிஸ்டர் கிடையாது. கிடையாது சார். கட்சியை காப்பாற்றினார். கட்சியில குடும்பத்தை காப்பாற்றினார் சார். இடி ரைடில் அதுக்கு தான் சார் பெயில வந்த 3வது நாள் மினிஸ்டர் கொடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு சாவரின் கண்ட்ரியில் தட் ஷுட் பி மெயின்டைன் தி என்ன சொல்றது டிக்னிட்டி. அதாவது பேரஞ்சர் அண்ணா சொன்ன மாதிரி கடமை கவனமாக இருக்கணும். அதே மாதிரி டிசிப்ளின் இருக்கணும். கடமையும் இருக்க வேண்டும், ஒழுக்கமும் இருக்க வேண்டும். நான் இங்கே என்ன கேட்குறேன், அவன் பெரிய ஊழல் குற்றச்சாட்டில் பொன்முடி, ஊழல் குற்றச்சாட்டில் கேவலப்பட்டு நிற்கிறார் KKSSR, ஊழல் குற்றச்சாட்டில் நான் சொல்றது மத்தன உள்ள தங்கம் தென்னரசு, தங்கம் இந்த துரைமுருகன், இந்த 4 பேரும் எடுத்துக்கிடுங்க. தங்கம் பொன்முடி, ஒரு நிமிஷம், தங்கம் தென்னரசு, KKSSR, பொன்முடி, செந்தில் பாலாஜி, மற்றவங்களாம் விட்டுருக்கேன். மற்றவங்களுக்கெல்லாம் பெண்டிங், ஹேஸ் பீன் பெண்டிங் மோர் தென் 11 cases, 11 மினி போர்ட்போலியோ. இந்த 4 பேருக்கும் சிறுவில்லிபுத்தூர்லேருந்து KKSSRும் தங்கம் தென்னரசுக்கும் ஆனந்த வெங்கடேஷன் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. இப்போ கூப்பிட்டுருக்காரு. 2 பேருக்கும் ஒரே மாதிரி எப்படி தீர்ப்பு வந்துச்சுன்னு கேட்குறாரு. பேர் தான் மாற்றோம். ஒன்றில் தங்கம் தென்னரசு, இன்னொன்றில் KKSS ராமச்சந்திரன். ஆனால் தீர்ப்பு ஒரே மாதிரி எப்படி வந்துச்சு? அது இல்ல. ரெண்டாவது இல்ல 1 வருஷத்துக்கு மேல விழுப்புரத்துல இருந்து அந்த கேஸ் வேலூருக்கு மாத்துறாரு. அது இல்ல, அது ரெண்டாவது சொல்றேன். பொன்முடி அது இல்ல. அந்த இருங்க சார், அந்த தீர்ப்பு வெறும் அவர் ரிட்டர் ஆகிறது 3 மாசத்துக்குள்ள கொடுத்தாரு சார். இந்த 3 மாசத்துக்குள்ள கொடுத்தாரு சார். இந்த 2 விஷயமும் நேரம் முடிந்தது. இந்த ஒன்னே சொல்லி முடிச்சிடும். இந்த ஒன்னே ஃபினிஷ் பண்ணிடும். ஒரே டாப்பிக்கே பேசினாலும் முடிச்சிடும். தங்கம் தென்னரசும் KKSSRக்கும் இடையில இப்போது சூமோட்டாவே எடுக்கப்பட்டது. அப்போ அவங்க அன்ஃபிட் ஃபார் போர்ட்போலியோ. அதே மாதிரி பொன்முடியே அதே மாதிரி 2 பேரும் போய் நின்று அழுதாங்க, மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும். ஐயா எங்களை விட்டுருங்கோ, வயசாகி போச்சுட்டு. எங்க கோர்ட்டில் ஊழல் வழக்கு தானே. சவுடு மண் எடுத்தது 29 கோடி. இவங்க என்ன பெரியதா? இந்திய வரலாற்றில் மிக அதிகமாக சிறை தண்டனை அனுபவிச்சவர் யார்? நம்முடைய இப்போ சமீபத்தில் யார்? நம்ம செந்தில் பாலாஜி. வந்த உடனே மாலை போட்டு அவங்கள எப்படி குஜராத்தில் பல்கிஸ் பானு கொலை செஞ்சவங்களுக்கு வெளியிட்டு அவங்களுக்கு பெரிய தியாகங்களாக பிஜேபி கவர்மெண்ட் பாராட்டிச்சோம். அதை மாதிரி இங்கே தமிழ் அப்படி கிடையாது சார். குடும்பத்தை காப்பாற்றிருக்க சார். சரி, இது கோபாலபுரம் இருங்க சார். கோபாலபுரத்து குடும்பத்தை காப்பாற்றிருக்க சார். இன்னைக்கு திமுக ஆட்சியை நடத்தது யார் தெரியுங்களா? அதிமுகவில் இருந்து வந்த திமுகவில் சேர்ந்த அவங்க தான் சார் கரெக்டாக பவரில் இருக்கிறாங்க. அங்கே உடன் பிறப்புகளுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் இவங்க தான். சேகர் பாபு, ஏவா வேலு, KKSSR, எத்தனை பேர் சார்? எல்லாமே பவரில் இருக்குது ஃபுல்லாக அதிமுக. ரகுபதி அவர் ஓடி வர, அவருக்கு என்ன சட்டம் தெரியும்ன்ட்டு தெரியல, அவர் கொடுத்துட்டு இருக்காரு.
எல்லாமே திமுக ஆட்சி நடத்துது, அதிமுகவிலிருந்து வெளிவந்த அதான் அவருக்கு கூட இது இருக்கு, இவ்வளவு பின்னாடி இது இருக்கு. இது மூடி மறைக்கிறதுக்கு தன்னுடைய அனைத்து விதமான சக்தி இல்லை, அனைத்து விதமான பச்சை நோட்டு வேலை செய்யும் சார். தமிழக அரசை இது வரைக்கும் நடைபெறுகின்ற தப்பு தண்டா எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்கு அந்த பச்சை நோட்டு பயங்கரமாக வேலை செய்கிறது. நீங்கள் அவங்க கேட்கலாம், உனக்கு கொடுக்கலையான்னு. நாங்கள் பொதுவாக பேசுவோம். இப்படி தான் பொது வெளியில் இருக்கின்ற குற்றம் குறைகளை உங்கள் முன் கொண்டு வந்து நிற்போம். மீண்டும் இன்னொரு சந்திப்பை. வணக்கம்.